திமுக காரனுக்கு மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். 3 பேர். நான் சொல்லிட்டே வர, நல்லா கேளுங்க. 3 பேர். திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி. திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி, மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் 2 2 மொழி மட்டும்தான் நீ படிக்கணும். படம் பார்க்கணும்னா கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு, எந்த படம் வெளியே வரும், அந்த படத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். புதுசா எந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். நீ சொல்லிப்பார். நீ சொல்லிப்பார். இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம். சொல்லு. நீ மந்தாளத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு. உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல. ஒரு கத்துக்குட்டி, நீ கத்துக்குட்டி. காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தா தான் இப்படி பார்க்கிற ஆள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும். அப்படிப்பட்ட ஆள் நீ. 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர். இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா, சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி 1 வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கே இல்ல, சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை வந்தா காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம். பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தா நல்லது அங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்.